வெல்கம் பேக் டு கேஜி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. 2 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். உளுந்து சக்கரை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாங்கிரி செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து தான் எடுக்கணும், உடச்ச உளுந்து எடுக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் பருப்பு அரைக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த பருப்புலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டோம்னா மிக்ஸி ஜாரில் அரைப்படாது, ரொம்ப சவுண்ட் வரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நம்ம உளுந்த வடைக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி. இப்போது அரைச்ச மாவை வேறு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் மாவும் அரைச்சி எடுத்து இதிலேயே போட்டுக்கிறேன். நமக்கு கடையில் கிடைக்கிற ஜாங்கிரிலாம் நல்லா ரெட் கலரில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டார்க் கலரில் வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் கிடைக்கும். இப்போது ஃபுட் கலர் சேர்த்துனதுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு ஜாங்கிரி கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். இதை சேர்க்காமலும் செய்யலாம். மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாவே பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கலந்து எடுத்து வச்சாச்சு. கலந்துட்டு அப்படியே ஓப்பனில் வைக்கக்கூடாது, பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கணும். இல்லைனா ஜாங்கிரி புளியிற துணி இருக்கும்ல, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கிடச்சிச்சு அப்படின்னா கடையில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு க்ரீம் போடுவோம்ல, அந்த பைப்பிங் பேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ரீயூசபிள். உள்ள நாசில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு டம்ளருக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவை இதில் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக பைப்பிங் பேக் ரெடி பண்ணலாம். அதுலேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை டம்ளர்லேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போது இதை எண்டில் ஒரு நூல் கட்டி வச்சிடலாம். நானே ரெடி பண்ண பைப்பிங் பேக்லேயும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் மட்டும் கேண்டில் லைட் இருக்குல்ல, அதில் லைட்டாக காட்டினீங்க அப்படின்னா அந்த கவர் ஒட்டிக்கும். இந்த ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்போ இதை டம்ளருக்குள்ளே போட்டுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவையும் இதில் போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்டை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே கட் பண்ணிட்டோன்னா மாவு கீழே போயிட்டே இருக்கும். இப்போது ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த கவர் மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக்லாம் கிடைக்கும் கடையில், நீங்கள் கிடைச்சா வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த நாசில் கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிடுறேன். இப்போது ஜாங்கிரிக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதே கப்பில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அந்த சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரட்டும். 2 கப் உளுத்தம் பருப்புக்கு 3 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை ஃபுல்லாக இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கம்பி பதம் வந்துச்சு அப்படின்னா ஜாங்கிரி உள்ளே நல்லா ஊறாது. அதனால் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது பைப்பிங் பேக்கில் போட்டுதை இந்த ஜாங்கிரி மாதிரி ஒரு தட்டில் 1-2 புளிஞ்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி மினி ஜாங்கிரி இருக்குல்ல, அந்த மாதிரியும் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சுருக்கேன். இந்தளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜாங்கிரி புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் இந்தளவுக்கு கம்மியாக வச்சுருந்தா போதும். அதிகமாகவும் எண்ணெய் காஞ்சிருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா ஜாங்கிரி எல்லாம் ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும்.
இந்த மாதிரி குட்டி குட்டியாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். நல்லா பெருசு பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட புழிஞ்சிக்கோங்க. இப்போது 2 சைடும் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் எடுத்து போட்டுக்கலாம். ஜாங்கிரியை எடுத்த உடனே டக்குன்னு சுகர் சிரப்பில் போட்டுடணும். அப்போ தான் சிரப் நல்லா உள்ளே இறங்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அது ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் அதிகமாக ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு அடுத்த பேட்ச் வேகிற வரைக்கும் இது ஊறினா போதும். நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே எடுத்துட்டேன். உங்களுக்கு நல்லா சிரப்பு உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா 1 மணி நேரம் வரைக்கும் கூட சிரப்பில் ஊற வைக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வெந்ததெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த ஜாங்கிரி லைட்டாக மேலே கிறிஸ்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி கிறிஸ்பியாக ஜிலேபி மாதிரி பிடிக்கல அப்படின்னா வெறும் உளுந்து மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் பேட்ச் போட்ட ஜாங்கிரியும் எடுத்து இது மேலேயே போட்டுக்கிறேன். நம்ம பைப்பிங் பேக்கில் கட் பண்ணோம்ல, அது நான் கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நல்லா பெருசாக கட் பண்ணி பெரிய சைஸ் ஜாங்கிரி மாதிரியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா ஜாங்கிரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 1/4 கிலோ உளுந்து 1/2 கிலோ சக்கரை இருந்தால் போதும். தீபாவளிக்கு நம்ம வீட்லேயே இவ்வளோ நிறைய ஜாங்கிரி செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.